காலை 11:35 தையல் மிஷின் சப்தம் இடையூறாக வெங்கடேஷ் கண்களை திறந்தான். மனைவி கலா தையல் வேளையில் மூழ்கி இருந்தாள். அவன் அருகில் இருந்த அலாரம் கடிகாரம் 11:10 நின்றிருந்தது. சுவரில் இருந்த கடிகாரம் 11:40 காட்ட பதட்டப்பட்டான். அலாரம் நின்னு போச்சு, நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு உனக்கு தெரியாதா என கலாவை நோக்கி சினந்தான். ஆனால் கலா ஒன்றும் சொல்லாமல் தையல் மிஷினை தொடர்ந்தாள். அவசரமாக முகம் கழுவி சீக்கிரம் தயாரானான் வெங்கடேஷ். சட்டை பாக்கெட்டில் இருந்த 200 ரூபாய் பார்த்து கலாவின் கன்னத்தில் முத்தமிட்டான். நான் போயிட்டு வரேன் என்றாலும் அவளை சினமாய் புறக்கணித்தாள் கலா. சைக்கிளில் வேகமாக புறப்பட்டான். தாமதம், சிக்னல், பள்ளம், குழி எதையும் சபித்துக் கொண்டு ஓடினான். கை கடிகாரம் 11:58. அரசு பார் கதவின் முன் வந்தான். மூடுறது நேரம் கச்சிதமா, திறக்கிறது தாமதமா, இது என்ன நீதின்னா என்று புலம்பிக் கொண்டே 12:01க்கு அந்த பாட்டிலை கையில வாங்கியதும் முகத்தில் அளவில்லா சந்தோஷம். அருகில் இருந்த மரத்தின் ஓரத்தில் நின்று குடித்து முடித்தான். பிறந்த குழந்தையை தாங்கிய மகிழ்ச்சியோடு இருந்தான் அவன். அவனுக்கு பொழுது நல்லதாகிவிட்டது. ஆனால் வீட்டில் காலை எழுந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு, பள்ளி, வீட்டு வேலை, தையல் வேலை அனைத்தையும் ஒருத்தியே சுமந்து கொண்டிருந்தாள் கலா. குடியை மட்டுமே முன்னுரிமை கொடுத்த வெங்கடேஷ் குடும்பத்தை புறக்கணித்தான். குடியையும் குடும்பத்தையும் கெடுக்கும்.